சென்னையில் IIT எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ரோபோட் கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட அதிநவீன ரோபோட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இந்தியாவில் வளர்ந்து வரும் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு இந்த ரோபோட்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தன. இந்த கண்காட்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விவசாயத்திற்கு பயன்படும் ஆளில்லா பறக்கும் ரோபோட், செவலியர் ரோபோட், டெக்ஸ்டைல் பிளாக் பிரிண்டிங் ரோபோட் இவையெல்லாம் சென்னை IITயில் நடைபெற்ற கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ரோபோட்கள். மாறிவரும் நவீன உலகில் அனைத்து பணிகளுக்கும் ரோபோட்களை பயன்படுத்துவது இயல்பாகி வருகிறது. தொழில்நுட்ப பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த ரோபோட் தற்போது விவசாயம், மருத்துவமனை, வணிக நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் வீட்டு வேலைகளுக்கும் கூட பயன்படுத்தப்படும் நிலைமை வந்துவிட்டது. இதன் காரணமாக IIT உள்ளிட்ட தொழில்நுட்ப மாணவர்கள் புதிதாக ரோபோட்களை வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது பேர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இதனால 12 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பி வர முடியும். ஒரு பேட்டரி சார்ஜுக்கு 12 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திருப்பி வரும். இதில் ஒரு கேமரா அட்டாச் ஆகிருக்கும். நம்ம சர்வேலன்ஸ், ரெகானிசன்ஸ் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மிலிட்ரி எல்லாருமே இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற ரோபோட் கண்காட்சியை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு களித்ததோடு அவற்றின் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொண்டனர். இந்த முயற்சி புதுமைகளை படைத்தல் மற்றும் வடிவமைத்தல் திறனை வளர்த்துக் கொள்ள மிகவும் உதவியதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய ரோபோட்ஸ்லாம் இங்கே இருக்கு. அந்த ரோபோட்ஸ்லாம் நிறைய கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. இங்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய கார் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறமா ரோபோட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நானும் வரணும். இனிவரும் காலங்களில் முதியவர்கள் மற்றும் தனிமையில் வாழ்பவர்களுக்கு ரோபோட்கள் துணையாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மனிதனின் அரிய கண்டுபிடிப்பான ரோபோட்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பாகும். ஜெயா செய்திகளுக்காக மாலதி.